அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பல பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ உங்கள் தலைக்கோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை. யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா குருவோட சேர்ந்திருக்கார். ஒரு சுப கிரகத்தோட உங்கள் ராசிநாதன் இணைவது அனைத்து விதத்திலும் நன்மை, குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது சிறப்பு பெறும். அப்போ புதன்ங்கிறது நீங்கள், குருங்கிறது 7க்குரியவன், அதாவது உங்கள் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ நீங்களும் மனைவியும் ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா குரு அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி, புதனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி, இரண்டும் சேர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது. அப்போ சொந்த தொழிலை நிர்வகிப்பது, சொந்த தொழிலுக்குள்ள என்ட்ரியாவது, வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைப்பது, கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். 2ஆம் அதிபதி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ங்கிறது வலி அல்லவா? ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ 2ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு என்கின்ற சுபகிரகம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும், அந்த 2க்குரியவன் குடும்பாதிபதியான சுக்கிரன் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. மறைந்துள்ள சில விஷயங்கள், தடுமாறி சில கசப்புணர்களோடு இருந்து வந்த குடும்பங்கள் இப்போ ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள், அல்லது அதாவது கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் வேலை விஷயமாக பிரிந்தவர்கள் இந்த மாதம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், கொடுப்பினைகள் சிறப்பாக இருக்குது. தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. 2 கிரகங்கள், சுக்கிரன் கையிருப்பு பணக்காரகன், குருங்கிறது தனக்காரகன். அந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும்
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வும், உங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் பலிதம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. நீங்கள் எதை பேசினாலும் அது சரியாக நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். பேச்சின் மூலமாக, தன்னுடைய அறிவின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் தனவருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். அப்போ 3ஆம் இடம் தான் கொஞ்சம் பலம் குறைகிறது. அப்போ என்ன, கொஞ்சம் உங்களுடைய அந்த தைரிய வீரியம் எடுக்கிறது, செயல்படுத்தக்கூடிய தன்மை கொஞ்சம் தடங்களுக்கு கொடுத்தாலும், சனி லக்னத்தர் உங்கள் ராசியை பார்த்து அந்த தாமத தன்மையை கொடுக்கறதுனால அதை மட்டும் கொஞ்சம் இருக்கும். பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிக்கக்கூடிய வேலையை சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனம் உங்களுக்கு சில சமயங்களில் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் உணர்வோடு கையாண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குருவும் புதனும் 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. 4க்குரியவன் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானம் வலுவடைகிறது. அப்போ என்ன, சுகம் வலுவடைய போகிறது. சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தெளிவு பெறும். ஒரு வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு லொக்கேஷன் செட் ஆகலை, இந்த இடத்துல வாங்கலாமா அந்த இடத்துல வாங்கலாமா என்று குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ தெளிவடைவீங்க. சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். ஏதோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 4ஆம் அதிபதி குரு. 4ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். புதனுங்கிறது நீங்கள். அப்போது நீங்களும் அந்த 4ஆம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, இதை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிரும். இப்போ வீடு அமைச்சு கொடுக்கும், புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இந்த கன்னிக்கு சிறப்பு பெறும். இதுவரைக்கு வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இப்போ சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். மாறுதல்கள் என்பதும் சிறப்பு பெறுகிறது. வீட்டை மாற்றுறது, இதுவரைக்கு இருந்த வீட்டை இப்போ மாற்றிக்கிறது. தாய்க்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிக்கும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல குரு பார்க்குறார், நல்லா இருக்க போகுது. ஒழுக்கம் என்பது நன்றாக இருக்க போகிறது. ஸோ கல்வி நன்றாக இருக்க போகிறது. கல்விக்கு சம்பந்தப்பட்ட 2 கிரகங்கள் குருவும் புதனும் இணைவு பெற்று அந்த 4ஆம் இடத்தை பார்க்குது, கல்வி ஸ்தானத்தை பார்க்குது. ஏன் கல்வி நன்றாக இருக்க போகுது. ஆசைப்பட்ட கல்வி கிடைக்க போகிறது. என்ன கோர்ஸ் படிக்கணும்னு உங்கள் மனசில் இருக்கிறீங்களோ அது கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்கள், அதற்கான அனுகூலங்கள், கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது கன்னிக்கு. 5ஆம் அதிபதி 7ல் உட்கார்ந்துருக்கார். 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். காதலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப பாக்கியங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார். காதல் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகள், அனைத்து விதமான முயற்சிகள் பலிதமாகும். நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய, ஒரு உறவை புதுப்பித்து கொள்ளக்கூடிய அதாவது காதலுக்குள்ள என்ட்ரியாய் காதல் திருமணம், அல்லது பார்த்திங்கன்னா திருமண பந்தத்துக்குள் என்ட்ரியாகி நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்துக்குள்ளே என்ட்ரியாகி புது உறவை அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சனி என்கின்றது ஒரு பாவ கிரகம் அல்லவா, அவர் 7ல் போய் இருக்கிறதுனால
சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால, களத்திர காரக கிரகமான சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால, திருமணஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்தாலே போதும். பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த போவது இல்லை. சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போய் அமரப் போகிறார். சூரியன் திக்பலம் அடைய போகிறார். அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, துள்ளி குதிக்க போகக்கூடிய நிகழ்வுகள் ஜாம் நடைபெறும். வேலை விஷயமாக இருந்தால் மாற்றம், உங்களுக்கு பிடித்த மாற்றம், பிடித்த இடத்துக்கு போகிறது, திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது, தகவல் தொடர்பு துறையில் சாதனை பிடிப்பது, புதிய கௌரவம் உங்களுக்கு கிடைப்பது, பட்டம் பதவி புகழ் கிடைப்பது, இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தினுடைய அறிகுறியாக, அதாவது துள்ளி குதித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கன்னிக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சூரியனும் 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். குருவோடு சேர்ந்திருக்கு, சிவராஜ யோகத்தில் இருக்கு, புதனோடு சேர்ந்திருக்கு, புதனும் சூரியன் நட்பு, குருவும் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, அட்டகாசமாக இருக்க போகிறது, நல்லா இருக்க போகிறது, வேலையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்க போகிறது, புதிய முயற்சிகள் கிடைக்கப் போகிறது, அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது, அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறப் போகிறீர்கள். அதாவது இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பு பெறப் போகிறது. அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளித்தன்மை இருக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது. தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நன்றாக இருக்க போகிறது. குரு சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, நிதித்துறை, நீதித்துறை, ஸோ இந்த மாதிரி தங்கம் சார்ந்த, ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கன்னிக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.